தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 மினிட்ஸ் கேரமல் பாயசம். என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஜவ்வரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு ஆகணுங்க. அரை மணி நேரம் ஊறினா தான் அந்த பாயசம் 5 நிமிஷத்தில் முடியும். 50 கிராம் ஜவ்வரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு 1/2 லிட்டர் பாலில் சேர்த்து கூடவே 100 ml தண்ணியும் சேர்த்து கைவிடாமல் கிளறணுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துலேயே அந்த ஜவ்வரிசி வெந்து வர ஆரம்பிச்சிடும். 200 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்ல மறுபடியும் கிளறணும். லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்து பக்கத்துலேயே ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் 50 கிராம் சர்க்கரை சேர்த்து நம்ம டச் பண்ணவே கூடாதுங்க. அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி கேரமலைஸ் ஆகும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேரமலைஸை பாலில் உடனே ஊற்றிடணுங்க. ஊற்றுனதும் நல்லா கரண்டியால் கிளறணும். லைட்டாக கேரமலைஸ் திக்காகி வரும். அது வந்தாலும் பரவாயில்லைங்க, மறுபடியும் அந்த பாலுடைய சூட்லேயே கரைஞ்சிரும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து அதில் கொட்டிட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான 5 மினிட்ஸ் கேரமல் பாயசம் ரெடிங்க. இந்த பாயசத்தை குடிக்கும் போது கேரமல் ஐஸ்கிரீம் கேரமல் புட்டிங் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.